ஒரு அழகான காடு. அங்க நம்ம சுட்டி குரங்கு நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு மேல இருந்து ஒரு சிவப்பு பலூன் மெதுவா பறந்து வந்து குரங்கு மூக்குல டொக்குன்னு முட்டுச்சு. குரங்கு துள்ளி எழுந்துச்சு பார்த்தா, வாவ், அவ்வளவு அழகான பலூன்! அந்த பலூன பிடிக்க நம்ம குரங்கு மரத்துக்கு மரம் தவி குதிச்சு போச்சு. ஆனா பாருங்க, அந்த பலூன் நேரடியாக ஒரு முள்ளுச்செடி மேல விழ போனுச்சு. ஐயோ, பலூன் உடைய போகுதே! சரியான நேரத்துல நம்ம சுட்டி குரங்கு ஜூம்னு ஆய்ந்து பலூனை கட்டி பிடிச்சிச்சு. பலூன் உடையல, ஆனா பலூனோட நூல் குரங்கின் வாலில சிக்கிக்கிச்சு. இப்போ நம்ம குரங்கு பலூனோட சேர்ந்து ஜாலியா பறக்குது. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அழகிய கிராமம். அங்கு வசித்த அர்ஜுனுக்கு தோட்டத்தில் குழி தோண்டும்போது ஒரு பழமையான மரக்குச்சி கிடைத்தது. அது வெறும் குச்சியல்ல, ஒரு மாயக்கோல். அவன் என்ன நினைத்தாலும் அது நடந்தது. பூக்கள் ஜொலித்தன, பறவைகள் பேசின. ஆனால் அந்த கிராமத்தை இருண்ட காட்டு அரக்கன் ஒரு சாபத்தால் சூழ்ந்திருந்தான். மழையில்லாமல் கிராமமே வாடியது. அர்ஜுன் தன் துணிச்சலை துணையாக கொண்டு அந்த இருண்ட காட்டுக்குள் நுழைந்தான். அரக்கனின் நிழல்கள் அவனை சூழ்ந்தன. அர்ஜுன் பயப்படவில்லை. அன்பே பெரிய சக்தி என்று கத்தி தன் மாயக்கோலை உயர்த்தினான். அதிலிருந்து புறப்பட்ட பிரகாசமான ஒளி அந்த இருட்டை அழித்தது. மழை பெய்து கிராமமே பச்சை பசேலென்று மாறியது. பறக்கும் குட்டி யானையும் நிலா மாமாவும். ஒரு அழகான காட்டில் சின்னு என்ற குட்டி யானை இருந்தது. சின்னுவுக்கு ஒரு ஆசை, வானத்திலிருக்கும் நிலா மாமாவை தொட்டு பார்க்க வேண்டுமென்று. ஒரு நாள் இரவு சின்னு ஒரு பெரிய தும்பை பூவை முகர்ந்தது. உடனே அதற்கு தும்மல் வந்தது. ஆச்சீ என்று சின்னு தும்மிய வேகத்தில் அதன் காதுகள் சிறகுகளைப் போல படபடவென விரிந்து சின்னும் மெல்ல வானத்தில் மிதக்க ஆரம்பித்தது. சின்னும் மெதுவாக மேலே பறந்து சென்று மேகக்கூட்டங்களை தாண்டியது. அங்கே நிலா மாமா பிரகாசமாக சிரித்துக் கொண்டிருந்தார். நிலா மாமா சின்னுவுக்கு ஒரு துண்டு மேகமிட்டாயை கொடுத்தார். அதை சாப்பிட்ட சின்னுவுக்கு மெல்ல தூக்கம் வந்தது. நிலா மாமா சொன்னார், சின்னுக்குட்டி, இப்போ கீழே போய் சமத்தா தூங்கு, நாளைக்கு விளையாடலாம். சின்னு மெல்ல தரைக்கு இறங்கி தன் அம்மா யானையின் மடியில் படுத்து சுகமாக தூங்கியது. குட்டி தகவல். வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நாம ஒரு அழகான கதையத்தான் பார்க்க போறோம். ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு குளம் இருந்துச்சாம். அங்க அப்புன்னு ஒரு ஆமையும் அதோட நண்பர்களான 2 அன்னப்பறவைகளும் ஜாலியா வாழ்ந்து வந்தாங்க. ஆனா ஒரு கோடை காலத்துல குளத்துல தண்ணி வத்தி போச்சு. உடனே அந்த அன்னப்பறவைகள் ஒரு குச்சிய கொண்டு வந்தாங்க. அப்பு, இந்த குச்சியோட நடுப்பகுதிய நீ வாயால பிடிச்சுக்கோ. நாங்க பறக்கும்போது நீயும் எங்க கூட வரலாம். ஆனா எக்காரணம் கொண்டும் வாய திறக்காத அப்படின்னு சொன்னாங்க. அப்புவும் சரின்னு சொல்லி குச்சிய பிடிச்சுக்கிட்டாங்க. அவங்க பறக்கும்போது கீழே இருந்த ஊர்மட்டையெல்லாம் ஆச்சரியமா பார்த்தாங்க. அத கவனிச்ச அப்பு அவங்களுக்கு பதில் சொல்ல ஆசைப்பட்டு அதுன்னு வாய திறந்தது. அவ்வளவுதான், பிடி நழுவி அப்பு சல்லுன்னு கீழே விழுந்தது. நல்ல வேளை அங்க இருந்த வைக்கோல் மேல விழுந்ததால உயிர் தப்பிச்சிச்சு. நண்பர்களோட பேச்ச கேட்காததால வந்த விபரீதத்தை அப்பு அப்போதான் புரிஞ்சுக்கிட்டது. நீதி தேவையற்ற நேரத்துல பேசாம பொறுமையா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். நன்றி.